நிஃப்டி 15 இண்டெக்ஸ் ஸோ அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ எனக்கான கன்ஃபர்மேஷன் இந்த வீக் அகைன் கம்ப்ளீட் ஆனதாக கைஸ் தெரியும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு ப்ரீவியஸ் டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரைடேவோட லோவை நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,150 ரீச் பண்ணும். ஸோ அதை பிரேக் பண்ணல அப்படின்றப்ப எக்ஸாக்டாக நம்மளுக்கு அங்கேருந்து அப் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது ரெண்டாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா 24,480 நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பட் ஒரு 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடச்சிருக்கும். 15 மினிட்ஸில் ஃபெயிலியர் ஆகி ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டேவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸா 180 பாயிண்ட்ஸா கிட்டத்தட்ட ஒரு 221 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் நம்ம மார்னிங் ஒரு ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது நம்மளுக்கு வந்து எஸ்எல் அதுக்கப்புறம் அடிச்சு. பட் ட்ரைலிங் வந்து நம்ம எக்ஸிட் ஆனோம். அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட் எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணல. பட் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஓவரால் வியூ வந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்னோட ஒரு கிளியர் ஐடியாவாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்த 150ங்கிற கேப் நம்மளுக்கு ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் தான் அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ அதுக்கான ஐடியாஸ் வந்து நான் கேதர் பண்ணி அதை எதுவுமே யோசிக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னா அந்த லோ பிரேக் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வீக்ஸாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்தது. இப்போ மேபி நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறது 25,000 to 25,200 இந்த ஏரியா வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்போ ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனில் நாளைக்கு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அது ஒரு கொஷின் இருக்கும் உங்கள்கிட்ட. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சை பொறுத்தளவுக்கு நியூட்ரல் ஆர் கேப் அப் கேப் டவுன் எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும் எனக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த லெவல்ஸ்குள்ளே இருந்து அப் ட்ரெண்ட் போனாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு க்ரூஷியல் லெவலில் சப்போர்ட் தான், டேவோட ஹையில் சப்போர்ட் எடுத்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வந்து 670 வரைக்கும் நீங்கள் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 670 ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சினா மேபி ஒரு 360 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கல அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் மட்டும்தான் இருக்கும். அது எங்கே அப்படின்னா ஃபுல்லாக 25,000 வரைக்கும் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதாவது 24,800 to 25,040 இந்த ரேஞ்சை ஃபுல்லாக நம்ம டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் ஷார்ட் டர்ம்க்கான கன்ஃபர்மேஷன். நாளைக்கு இந்த பவுண்டரிஸ்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ எக்ஸாக்டாக எங்கே தான் என்ட்ரி எடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ எக்ஸாக்ட் என்ட்ரி இந்த லெவல்ஸ் டு இந்த லெவலுக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சா போதும். 24,464 to 24,520 இந்த லெவல்ஸ்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கான என்ட்ரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்குள்ளே கிடச்சின்னா இங்கேருந்து 633 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ மார்னிங்கே எனக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எனக்கான ஐடியாவை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு சப்ளைக்கான ஏரியா, இந்த சப்ளைக்கு ஏரியானிலேருந்து செல் ஆச்சுன்னா பார்ப்பேன், இல்லை இங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட், செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். இந்த லெவல்ஸ்க்குள்ள எனக்கு செல்லே ஆகலை, அப் ட்ரெண்டுக்கான வியூ தான் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 633, அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா 787. ஸோ இந்த லெவல் வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கான ஃபுல் கிளாரிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னோட மோஸ்ட் ஆஃப் த வியூ வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் இருக்குது. அப்போ எபோ நம்மளுக்கு 500 எபோ வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு 25,200 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் எக்ஸாக்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்மால் ரிவர்சல் அண்ட் ரீட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா 25,050 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் நம்மளுக்கு 24,633 எபோ நம்மளுக்கு பிரேக் ஆகுதான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் 760 வரைக்கும் டார்கெட் வைப்போம். 760 கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 25,000 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சி அப்படின்னா அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து எடுப்போம். நான் இன்னமும் சொல்கிறேன் 24,150 கேப் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. இது ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஹியூஜ் செல்லிங் இங்கேருந்தே இருக்கிறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் டெக்னிக்கலி மார்க்கெட் வியூ அப் ட்ரெண்ட் இருக்குது. பட் சைக்காலஜி பேஸ்டு நம்மளுக்கு அந்த கேப் இருக்கிறனால மேபி பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கிளியர் வியூவில் வந்து செக் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இருந்தோம், கொஞ்சம் பேசியிருக்க முடியாது உங்கள்கிட்ட. ஸோ நாளைக்கு நம்மளோட லைவ் அப்போல நல்லபடியாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் நம்ம சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு எந்த டைல் இருக்காது. ஸோ கிளியர் ஆயிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஐம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மீ அண்ட் வியூவர்ஸோட எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட லைவ் உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.